ஆம்னி பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், நாசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், JBM டிராவல்ஸ். நம்ம பார்க்கறத வேலை நம்ம கரெக்டாக பார்த்தா தானே. எல்லா போர்டிங்கும் அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாக தான் போகிறாங்க. நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. கண்டிப்பாக நசரத், திருச்செந்தூர், தூத்துக்குடி அங்கே இருந்து சென்னை வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்க பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ஒரு புது வீடியோ மூலிமா உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா நாசரத். இது எங்கே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க இந்த நசரத். நசரத்தில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி வாழையடின்னு ஒரு இதில் இருக்கங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே இருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நம்ம பண்ண போகிறோம். ஆம்னி பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், நாசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், JBM டிராவல்ஸ். எனக்கு பின்னாடியே பஸ் அழகாக நிற்கிது பார்த்தீங்களா, சூப்பராக நின்றுட்டுருக்கு. எஸ், இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நசரத் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் கெப்பல்லாவில் பாடி கட்டியிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தாங்க இருக்குது. 2 சர்வீஸ் தான் போயிட்டு வந்திருக்கு. வண்டி 2 இது தான் போயிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி 3வது சர்வீஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இருந்து ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் திருச்செந்தூர் உடன்குடியில் இருந்து கூட vlog எடுத்திருக்கேன். ஆனால் இந்த நசரத்தில் இருந்து இப்போ தான் ஒரு vlog எடுக்க போகிறேன். ஸோ பஸ்ஸு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டிரைவர் அண்ணா ரெடி பண்ணி முடிச்சிட்டோன்னே இங்கே சென்டரில் போட சொல்லியிருக்கேன். போட்டுட்டோன்னே நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை JBM டிராவல்ஸில் நசரத் டு சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நசரத் ஊர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க. கரெக்டாக திருச்செந்தூரில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த ஊர் வந்து இருக்குது. நசரத் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஒரு ப்ரைவேட் ரூட் பஸ்ஸில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் இருந்து நசரத் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து இந்த பஸ் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டருங்க. ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் பார்க்கிங் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வரேன், நசரத்துக்கு வந்து வரேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்களா அட்ரஸ்ஸு. ஸோ அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடலான்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் பார்க்கிங் வந்துட்டேன். இப்போதைக்கு நம்ம ட்ராவல்ஸு நின்றுட்டுருக்கு, JBM டிராவல்ஸு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா SMS. இது வந்து சென்னை போகிற வண்டி தான். பட் எந்த ரூட்டில் போகிறாங்கன்றது தெரில. நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ராவலில் வந்து எந்த ரூட்டு போகிறாங்க அது எல்லாமே சொல்கிறேன்.
மக்களே, பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு ரிச்சாக லுக்காக நல்லா இருக்குங்க. வாங்க பஸ்ஸோடைய இன்டீரியர் பார்க்கலாம். அதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பிரகாஷ் கெப்பல்லாஸ் சொல்லவே வேணாம், உள்ளே போயிட்டோன்னே அப்படியே ஒரு கிளாஸியாக நல்லா இருக்குங்க. வாங்க உள்ளே போய் இன்டீரியர் பார்க்கலாம். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பிரகாஷ் கெப்பல்லாஸ் சொல்லவே வேணாங்க. உள்ளே வந்துட்டோன்னே அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுப்பாங்க. பக்காவாக இருக்குங்க. மொத்தம் 36 பர்த் உள்ள ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா பைலட் அண்ணா இருக்காங்க, ஜேபிஎம் ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா. அந்த அண்ணனை ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? பாண்டியன். எத்தனை வருஷமா மோட்டார் வாகன ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? மோட்டார் வாகன பீரியட்ல வந்து ஒரு 30 வருஷமா இருக்கேன். ஆம்னி பஸ்ல ஒரு 10 வருஷமா இருக்கேன். ஜேபிஎம் டிராவல்ஸ்லனா? ஜேபிஎம் டிராவல்ஸ் இப்பதான் நியூவா வந்திருக்கீங்க. ஓகேண்ணா, இவங்களை பத்தி சொல்லுங்க. இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த ரூட்ல விட்டுருக்காங்க பஸ்? இப்போ வந்துங்கன்னா முத இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சு. நாசரத்துல இருந்து ஆழ்வாய் திருநகர், குரும்பூர், திருச்செந்தூர், தூத்துக்குடி, மதுரை அந்த வழியா ஒரு வண்டி ஆக்சுவலா ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி இப்போ ஒரு வாரத்துக்குள்ள போட்ட வண்டி. ஓகே, இந்த பஸ் இப்போ எந்த ரூட்ல போறீங்க? இந்த வண்டி வந்து இங்க வந்து சாத்தான்குளம், திசன்விளை, உடன்குடி, ஓகே, திருச்செந்தூர், ஓகே ஓகே, திருச்செந்தூர் அப்படியே நார்மல். சரி, ஓகே ஓகேண்ணா. இங்க எடுக்கிற டைமிங்னா? இங்க எடுக்கிற வண்டி வந்து இந்த ஆழ்வாய் திருநகர் வழியா போற வண்டி வந்து 6 மணிக்கு எடுத்துருவோம். சரி, ஓகேண்ணா. எடுத்து அங்க 7 மணி போயிடுவீங்க. சரி, இந்த வண்டி வந்து 5:45 எடுப்போம். 5:45. இது கொஞ்சம் சுத்தி போறதுனால அங்க வந்து 8 மணிக்கு போய் 8 மணி ஆகும். சரி, ஓகேண்ணா. இங்க வழியில எங்காச்சும் டின்னர் பிரேக் விடுறீங்களா? ஆமாண்ணா. எங்கண்ணா குடுக்குறீங்க? போய் எட்டயபுரத்துக்கு பக்கத்துல சிந்தல கரைக்கிட்ட சாப்பாட்டு டைம் விடுவான். சரி சரி. அதுக்கு மேல எடுத்து ஒரு 3 மணியை போல உளுந்தூர்பேட்டை கடையில ரெஸ்ட் ரூம் இது மாதிரி விட்டுட்டு போகணும். ஓகேண்ணா, இந்த பஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. பேசஞ்சரோடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. நல்லா குடுக்குறாங்க. நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இது பண்றோம். புதுசா விட்டதுனால கொஞ்சம் அனுசரிச்சு போயிடும். ஓகே, இந்த பஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? புது பஸ் பிரகாஷ் கெப்பல்லா, உங்களுக்கு எப்படி ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. ஓகே, புது வண்டினால 80 லாக்குலனா வண்டி? 80க்கு மேல போகாது. அப்பதானே ஒரு சேக்காம போயிட்டு. சரி, ஓகேண்ணா. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே பலூன் சஸ்பென்ஷன். ஆமா, சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மேலும் மேலும் நீங்க டிரைவிங்ல வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. பார்த்துருப்பீங்க டிரைவர் அண்ணா இன்டர்வியூ, ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இந்த டைமில் நமக்கு பர்மிஷன் கொடுத்த ஜேபிஎம் ட்ராவல்ஸ் ஓனருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு நாசரத் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகி சென்னை அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு போகிறாங்க. 2 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாசரத் டு சென்னை ரெண்டுமே பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாசரத் டு சென்னை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பஸ் டைமிங் டெய்லி ஈவினிங் 5:45 வந்து பார்த்திங்கன்னா நாசரத்தில் எடுத்து உங்களுக்கு கோயம்பேடு 8 மணிக்கு போகிறாங்க. செகண்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு, இப்போ நம்ம போகிற பஸ்ஸு, இந்த பஸ் 6 மணிக்கு எடுத்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு போகிறாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் 2 பஸ்ஸுமே வந்து டிபார்ட் ஆகுது.
நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்னடா 5:45 எடுக்கிற பஸ்ஸு காலையில் 8 மணிக்கு போகுது, 6 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு 7 மணிக்கெலாம் போகுதுன்னு. ரூட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 2 பஸ்ஸு டிஃப்ரெண்ட் ரூட்டில் சென்னை போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர் வழியில் போய்டும். 5:45 எடுக்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சென்னை போகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் 1 மணி நேரம் லேட் ஆகும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு 6 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு 7 மணிக்கு போயிடும். 5:45 எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு 8 மணிக்கு வரும். இதான் வந்து டைம் டிஃப்ரென்ஸு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலில் போக போக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து நசரத் பஸ் ஸ்டாப்பில் இல்லை. நமக்கு போர்டிங் வந்து ஃபஸ்ட் போர்டிங் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பு. ஸோ வாங்க இங்கேருந்து நம்ம கேபின்லாம் எடுக்கலாம். ஏன்னா இந்த ரூட்டில் நான் கேபின் எடுத்ததில்லை. நசரத்தில் இருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணலாம். ஸோ அப்படியே போக போக ஜேர்னியை கண்டினியூ பண்ணி ஜேபிஎம் ட்ராவல்ஸில் நசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சரி சரிங்கண்ணா. கண்டிப்பாக ஒரு 6 மணினா ஒரு 5:55 அது வரைக்கும். சரி. இது வந்து எல்லா இடத்துலையுமே ஆக்டிவிட்டியாக திருப்புற. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பரில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன். நாசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ இதான் நம்மளுடைய டபுள் அப்பருங்க. ஸோ டபுள் அப்பரில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேர் சாஞ்சிக்கிறதுக்கு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ளஃபியான பில்லோவாக கொடுத்துருக்காங்க. ஜேபிஎம் ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான ப்ளஃபியான ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அதே போல் அட்டாச் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லோ வந்துடுது. செப்பரேட்டாகவும் ஜேபிஎம் ட்ராவல்ஸில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கொடுத்துட்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு திக்கான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஜேபிஎம் ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு திக்கான பிளாங்கெட்டு, நல்லா வாஷ் பண்ணி ஒரு திக்கான பிளாங்கெட்டு, ஒரு தூங்குறதுக்கு சூப்பரான பெட்டு. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஜேபிஎம் ட்ராவல்ஸ் போட்ட ஒரு சூப்பரான பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு லக்கேஜ் ஹோல்டர் உங்களுக்கு வந்து டபுள் அப்பரில் 2 பேருக்கும் சேர்த்து லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. காலுக்கு நேராக அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, சைடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட் அண்டு நைட் லேம்ப்பு. இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் லேம்ப்பு பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டும் பக்காவாக இருக்குங்க. சூப்பராக வந்து 2 பேருக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேசிக்காக நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேடு வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டபுள் அப்பரில் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக ஒரு பேடு வந்து நடுவில் வச்சுருக்குறாங்க. அம்யூனிட்டிஸ்லாம் நல்லா பக்காவாக சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாங்க. 2 பஸ்ஸோடைய ரூட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பஸ் 6 மணிக்கு எடுக்கிறாங்கல்ல, இங்கே நாசரத்தில் இருந்து எடுத்து நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, எட்டயபுரம் வழியாக மதுரை போயிட்டு மதுரையில் இருந்து நம்ம திருச்சி, விழுப்புரம் வழியாக தான் சென்னை வந்து போகிறோம். ஸோ இதான் வந்து 6 மணி பஸ்ஸோட டைமிங்கு. 5:45 எடுக்கிறாங்கல்ல, அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நாசரத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து சாத்தான்குளம், திசைன் விலை வழியாக உங்களுக்கு உடன்குடி வராங்க. அங்கேருந்து திருச்செந்தூர் வந்து தூத்துக்குடி வழியாக அருப்புக்கோட்டை, எட்டயபுரம், மதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, விழுப்புரம் வழியாக உங்களுக்கு சென்னை வராங்க. ஸோ அதனால தான் அந்த பஸ்ஸோட டைமிங் கொஞ்சம் அதிகம், காலையில் சென்னை வர டைமிங்கு. ஏன்னா அந்த பஸ்ஸு நாசரத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திசைன் விலை, சாத்தான்குளம் அதெல்லாம் போயிட்டு உடன்குடி வராங்க. உடன்குடி வந்து திருச்செந்தூர் வரனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட டைமிங், ஏன்னா அந்த பஸ் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வருதுல்ல, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பஸ்ஸோட ரூட்டு இதாங்க. 2 பஸ்ஸும் எடுக்கிறது நாசரத்தில் இருந்து எடுத்து டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகிறாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர், அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம், திசைன் விலை வழியாக உங்களுக்கு உடன்குடி போய் திருச்செந்தூர் வராங்க.
நாசரத் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து இங்கேருந்து தான் போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. பட் டைம் இருக்குங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி தான் ஆகுது. 6 மணிக்கு தான் இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த அரை மணி நேரம் கேப்பில் யாராச்சும் புக்கிங் பண்ணால், ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நசரத் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே அங்கே பார்க்கிங்கில் இருந்து ஒரு பிஃபராகவே எடுத்துருவாங்க, அட்வான்ஸாக எடுத்து இங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் போவோம். டைம் கரெக்டாக 6:40 திருச்செந்தூர் வந்திருக்கோங்க. ஒரு மெயினான ஒரு திருச்செந்தூர் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நசரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வரையில் 3 போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரி, அதுக்கப்புறம் குறும்பூர், அம்மன்புரம், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து இங்கே திருச்செந்தூர் தான் வந்திருக்கு. உங்களுக்கு நசரத்தில் இன்றைக்கி போர்டிங் இல்லை. அதே போல் 3 போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரி, குறும்பூர், அம்மன்புரம், இது 3 வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜேபிஎம் ட்ராவல்ஸில் இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிராண்டிங் ஜேபிஎம் ட்ராவல்ஸு, அதே போல் அவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எல்லா பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிபிக் பிஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன யூனிபிக் பிஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக அழகாக பையில் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, பக்கா.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10ங்க. தூத்துக்குடி வந்திருக்கோம். தூத்துக்குடியோடைய நியூ பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ரைடு சூப்பராக போயிட்டுருக்குங்க. நாசரத் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்து தூத்துக்குடி வரைக்கும் கேபின் பண்ணேன். தூத்துக்குடி தாண்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் இருக்குது. தூத்துக்குடி டு அந்த அருப்புக்கோட்டை போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா என்ன டைமிங் நிப்பாட்டுறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். எல்லா போர்டிங்கும் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாக தான் போகிறாங்க. அங்கே பார்க்கிங்கில் இருந்து எடுத்து நாசரத் வந்து ஒரு அட்வான்ஸாக வந்தாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கே வந்துட்டாங்க. அதே போல் வந்து திருச்செந்தூர் வந்து 6:40க்கு வந்துட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இங்கே டைமிங் 8:30, ஆனால் 8:10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 5:45க்கு ஒரு பஸ்ஸு, 6 மணிக்கு ஒரு பஸ் வந்து சென்னைக்கு இருக்குது. அதே போல் ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு எடுப்பாங்க. 7 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு நம்ம ரூட்டு, அதாவது திருச்செந்தூர், குரும்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நசரத் போகிற பஸ்ஸு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எடுக்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், உடன்குடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் வழியாக உங்களுக்கு நசரத்து போவோம். ஸோ அங்கே எடுக்கிற டைமிங் 7 மணி 8 மணி. இங்கே எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:45 6 மணிக்கு எடுக்கிறாங்க. டைம் கரெக்டாக 9:10. நமக்கு ஒரு டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா தூத்துக்குடி தாண்டி அருப்புக்கோட்டை போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. நம்ம பஸ் மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடி, உடன்குடி, திருச்செந்தூர் அங்கே இருந்து வர பஸ், ஆம்னி பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டின்னர் பிரேக் கொடுக்குறாங்க. போய் சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? போயிட்டு நம்மளுடைய டின்னரை சாப்பிட்டாச்சுங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன். ஒரே ஒரு பிளெயின் தோசை தாங்க வாங்கி சாப்பிட்டேன். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ், 60 ரூபா ஆச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க, ஆவரேஜாக ஓகே, சூப்பர்னு சொல்லலாம். வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆம்னி பஸ்ஸும் வந்து இங்கே தான் டிப்பாட்டுறாங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஓகே, நல்லா ஹைஜீனிக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நசரத் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் ஜேபிஎம் ட்ராவல்ஸில். நான் புக் பண்ணது ஜேபிஎம் ட்ராவல்ஸோடைய வெப்சைட் தாங்க. ஏன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் பே பண்ணால் ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎம் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணேன். நான் புக் பண்ண டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பரு. இன்றைக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் 799ங்க, 799 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதே சைடு அப்பர் சைடு லோயர் வந்து பார்த்திங்கன்னா 899, 899 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க வெப்சைட்டில் போய் நான் புக் பண்ணேன். பெட்ரு நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜேபிஎம் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து நசரத்தில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் தான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை. சென்னையில் இருந்து சவுத்துக்கு வர கூட்டம் தான் நிறையா இருக்கும். ஏன்னா வியாழன், வெள்ளி, சனி அந்த 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து உங்களுக்கு திருச்செந்தூர், உடன்குடி, அதுக்கப்புறம் இந்த சைடு திருநெல்வேலி, நாகர்கோவில் வர கூட்டம் நிறையாவே இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் அடுத்த வாரம் தைப்பூசம் வேறு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னையில் இருந்து இங்கே திருச்செந்தூர், உடன்குடி இந்த சைடு வர கூட்டம் நிறையானே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சும்மா வெப்சைட்டில் ஜேபிஎம் ட்ராவல்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணேன். சென்னை டு நசரத் போட்டேன். அந்த ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் அதுக்கு வரவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆம்னி பஸ் புக் பண்ணி வருவாங்க. ஆம்னி பஸ் மட்டும் இல்லை, எஸ்சிடிசியாக இருக்கட்டும், ட்ரெயினில் புக் பண்ணி வரவங்களும் வருவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்காங்க. ஏன்னா நசரத்தில் ஆரம்பித்து இங்கே டின்னர் பிரேக் வரைக்கும் நான் கேபின் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோனுக்கெலாம் சார்ஜ் போட்டு அருப்புக்கோட்டை தாண்டி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இடையில மிட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு, அதிகாலை ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயோ பிரேக்கு செகண்ட் ஸ்டாப் உளுந்தூர்பேட்டையில் விடுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ வண்டி மூவ் ஆகிட்டோன்னே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அருப்புக்கோட்டையில் இருந்து மதுரை வரைக்கும் முடிஞ்ச அளவு நான் கேபின் எடுக்கிறேன். சரிங்களா? 1 hour later. குட் மார்னிங் மக்களே, எர்லி மார்னிங், குட் மார்னிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:50ங்க. நமக்கு ஒரு செகண்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க, உளுந்தூர்பேட்டை விட்டுருக்காங்க. பட் டோல் தாண்டிட்டோமா, செங்குறிச்சி டோல் தாண்டிட்டோமா, இன்னும் தாண்டலையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நல்லா தூங்கிட்டேங்க, சூப்பரான தூக்கம். ஸோ இங்கே விட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காக தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு சூப்பரான தூக்கங்க, நல்லா சரியாக தூங்கினேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். காலையில் என்ன டைமிங் போகிறாங்க சென்னை, அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். ஏன்னா காலையில் ரைடு நல்லாயிருக்கும், நிறைய ஓவர்டேக் எல்லாம் மாட்டோம், அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி ஜேபிஎம் ட்ராவல்ஸில் போகலாம். உளுந்தூர்பேட்டையில் இருந்து சென்னை வரைக்கும் செகண்ட் டிரைவர் அண்ணா சேஞ்ச் ஆகுறாரு. மொத்தம் 2 டிரைவர் அண்ணா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நசரத்தில் இருந்து நமக்கு இது வரைக்கும் ஒரு டிரைவர் அண்ணா ஓட்டிகிட்டு வந்தார். ப்ரோ உங்கள் பேர்? இந்திரன். சூப்பர் ப்ரோ.
பாய்ண்ணா போயிட்டு வரேன். வீடியோ எடிட் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்றேன். இல்லை குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டோம். சென்னையில் என்னோடய வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா அங்கே வச்சு என் கார்டு கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக 7:10 7:10 வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி தேட்டர்கிட்ட ட்ராப் பண்ணாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. கண்டிப்பாக நஸ்ரத், திருச்செந்தூர், தூத்துக்குடி அங்கே இருந்து சென்னை வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்க பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு புது பஸ்ஸுங்க. எல்லாமே பக்கவாக இருந்துச்சு கம்ஃபர்ட் வைஸ். அதே போல் உள்ள தூக்கமாக இருக்கட்டும், நல்ல ஒரு சூப்பராக தூங்குனங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப்பிங்னே சொல்லுவேன். ஸோ ஆன் டைம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஏன் இந்த ஒரு 5 நிமிஷம் டிலே வந்து பார்த்திங்கன்னா 7 மணி டைமிங்கு கோயம்பேடு, ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பனிமூட்டங்க. நான் காலையில் வந்து அந்த உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபின் எடுத்தேன். அப்போயே வந்து பனி இருந்துச்சு, நல்ல ஒரு பனி. சென்னை வந்துட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் நல்ல ஒரு பனி மூட்டங்க. ரோட்டில் வண்டி வரதே தெரியல. நான் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் வந்து சென்னை வரேன்னா ஊட்டிக்கு போகிறேன்னா, ஊட்டிக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பனிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அந்த பனிமூட்டத்துலேயும் நம்மளை நல்லபடியாக சென்னை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ தொண்டை வேற ஒரே இதாக இருக்குங்க. அதான் ஏன்னா ஒரே தண்ணியாக குடிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு போய் வேறு தண்ணி குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 10 தாராளமாக தருவேன். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, டாட்டா.